ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. எனக்கு ரொம்ப முடியல, பேசக்கூட முடியல. இருந்தாலும் உறவுகள் எல்லாருமே உறவுகள்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். அதனால் என் மனசில் இருக்கிறத கொட்டிடுறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால் உங்ககிட்ட ஒன்று பதிவு பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணையோடு இருக்கிறவங்ககிட்ட தான் துணை தேடுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விஷயம்லாம். ஒரு புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, அந்த குடும்பம், ஒரு குடும்பத்தை உருவாக்க ஒரு ஆம்பளையும் சரி, ஒரு பொம்பளையும் சரி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபஸ்ட்டு விதை நடுறோம். விதை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி 7 நாள் 8 நாள் கழித்து இத்தினூண்டு செடி வருது. அந்த செடி கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்து மரமாகி, அந்த மரத்துலேருந்து பூ வந்து, பூவிலேருந்து காய் வந்து, காய் கனியாகி அது பழுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும். ஒரு மாங்கனியாக இருக்கட்டும், ஒரு கொய்யாக்கனியாக இருக்கட்டும், எந்த ஒரு மரமும் வர 1 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அப்படியேப்பட்ட மரத்தை உருவாக்க ஒரு லேடியும் சரி, ஒரு ஜென்ஸும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் அதிகமாக ஒரு ஆம்பளை தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்குறது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது சொல்ல முடியாது. உங்களில் பல பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு குடும்பத்தை உருவாக்கியிருப்பீங்க. ஏன்னா நமக்குன்ற மரியாதை, ஒரு சுயமரியாதைன்றது வந்து நம்ம தேடிக்கிறது தான். அந்த மாதிரி தகாத உறவுனால நிறைய குழந்தைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் பார்த்துட்டேன், நிறையா பேரை பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களே கூட எங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கூட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன குழந்தையெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. தயவுசெய்து அந்த மாதிரி உறவுகள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். வேண்டாம், அந்த மாதிரி உறவுகள்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட பிள்ளைங்க, நம்ம வீட்டுக்காருக்கு அடிபணிஞ்சு நடந்தாலே அது மிகப்பெரிய விஷயம். அதை நான் பெருமையாக சொல்லிக்குவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க.